அற்புதம். குட் பிரசன்டேஷன் மேடம். நிறைய மெடிக்கல் ஃபீல்ட்ல எப்படியெல்லாம் இருக்குது, இவ்வளவு விஷயங்கள் இருக்குதுன்றது எங்களுக்கெல்லாம் தெரியாது. ஸ்ரீதர் சார் ரெண்டு ஏதோ சொல்ல வந்தாரு ஆக்சுவலா, இல்லைங்களா? ஆமா, சொல்ல வந்தாங்க. வாங்க சார். இல்ல அது ஸ்டார்டிங் அப்ப லைட்டுக்கு பதிலா மோனோக்ரோமேட்டிக் லைட்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் இனிஷியலா சொல்லி இருக்கணும். அப்புறமே லேசர் போட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. ஏன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் அவர் பண்ணது வந்து சன்லைட்டை தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஒண்ணுமே சன்லைட்டை பண்றப்ப என்ன ஆகுதுன்னு இன்டென்சிட்டி பத்தவே இல்லை. அப்புறமேல் தான் ஸ்லோவா வந்து ஃபில்டர் எல்லாம் யூஸ் பண்ணி கடைசியில வந்து சிங்கிள் வேவ்லென்த் கொண்டாந்தாரு. அந்த வெரி டல்லா தான் தெரிஞ்சது. செகண்டரி இமேஜ் ரொம்ப ஃபீபிளா இருந்தது. ஐ வாஸ் ஜஸ்ட் பிரேக்கிங் இட், பட் ஹி நோஸ் தேர் இஸ் சம்திங் இஸ் ஹேப்பனிங். அப்புறமேல் தான் அப்புறம் மத்தெல்லாம் நீ சொன்னதுதான் வரணும் இல்லை. பட் வெல் டன், வெரி குட் பிரசன்டேஷன். பேசலாம் பேசலாம். மேம், இப்போ வந்து அதுல வந்து என்ன இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியுமா, இல்ல எவ்வளவு இருக்குன்னு குவான்டிஃபையும் பண்ண முடியுமாப்பா? குவான்டிஃபை பண்ண முடியும் சார். குவான்டிஃபை பண்ண, அதாவது இன்டென்சிட்டி ஆஃப் தி லைன்ஸை வச்சு அவங்க குவான்டிஃபை பண்றாங்க. இன்டென்சிட்டி இப்போ வந்து நான் சொல்றாப்புல ஒருத்தர் வந்து உங்க வீட்டுல சிமெண்ட் வந்து சரியா ப்ரொபோர்ஷன்ல போடல வச்சுக்கங்களேன், நீங்க போய் அந்த ராமனை வச்சு பாத்தீங்க அப்படின்னா சாண்டை நிறைய போட்டிருக்க, நீ இந்த ப்ரொபோர்ஷன் சரியில்லைன்னு குவான்டிஃபை பண்ண முடியும். தேங்க்யூ. கிறிஸ், உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க யாரும் கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி. வாங்க. ஹலோ, என்ன கேக்குறீங்களா சார்? ஆமா, உங்களை தான் கேட்டேன். உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. ஓகே, ஃபைன். ஐ எம் பிரகாஷ். ஐ எம் மெக்கானிக்கல் இன்ஜினியர். இப்போ ஜஸ்ட் அந்த லீக் கிடைச்சது எனக்கு ஒரு குரூப் மூலமா, அதனால வந்திருந்தேன் சார். ஐ எம் ஃப்ரம் ஆவடி, சென்னை. சோ நைஸ். பரவாயில்ல. வாங்க, வேற யார் பேசுறது? ரவி சார் பேசுறீங்களா? எக்ஸலன்ட் பிரசன்டேஷன் சார். அதாவது எங்களுக்கெல்லாம் கூட புரியுற மாதிரி வசந்தி மேடம் சொன்னாங்க. அந்த ராமன் எஃபெக்ட்ல வந்து இவ்வளோ இஷ்யூ இருக்கு, இவ்வளோ டே டு டே ப்ராக்டிஸ்க்குலாம் அது ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அதில் என்னது அந்த பிளாக் டிடக்ஷன் சொல்லுவீங்களா, PLAQU பிளாக் டிடக்ஷன் வந்து ஹார்ட் டிசீஸ் வந்து டே டு டே ப்ராக்டிஸ்ல எப்படி அது அப்ளை ஆகுதுன்னு அதை கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம வந்து அது இப்போ ப்ராக்டிஸ்ல இருக்கா? அதாவது சார், ப்ராக்டிஸ்ல இப்போ வந்து சர்ஜரி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே, சரியா? சர்ஜரி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிளாக் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் பிளாக்ல இருக்கிற காம்போசிஷனை நீங்கள் பிளட் டெஸ்ட்லேயே நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இந்த அனாலிசிஸ் எல்லாமே இப்போ வந்து போயிட்டு இருக்கு. அனாலிசிஸ்லேயே நீங்கள் வந்து லிப்பிடு, குளுக்கோஸு, இதெல்லாம் இருக்கு. இந்த பிளாக்கை வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் டீப்பாக உள்ளே போய் பார்க்கறதுக்கு இன்னும் அவங்களுக்கு வந்து சரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன்னும் இல்லை அவர்கிட்ட. ஆனால் அவங்ககிட்ட இல்லை. ஆனால் இது எல்லாமே ஆன்கோயிங்காக இருக்கு. இப்போ வந்துடும். இந்த பிளாக் டிடெக்ஷன் வந்து சில இடத்துல பண்றாங்க, சில கார்டியாலஜிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வைடா வரல நமக்கு இன்னும். தேங்க்யூ ரவி சார். சந்திரமோகன் சார் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாங்க. மேடம் வந்து ரொம்ப அருமையா ராமனை பிரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரியலி காமன் மேனுக்கு போற லெவலுக்கும் அதே மாதிரி அப்ளிகேஷன் ஓரியன்டா நிறைய அவங்க கொடுத்துருக்குறாங்க. ராமன் வந்து அது ஒரு புது லைட்னே சொல்றாரு. அவரோட ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன்ல பாத்தீங்கன்னா திஸ் இஸ் எ நியூ ஃபார்ம் ஆஃப் லைட். ஏன்னா ரேலே வந்து அப்படியே ஆக்சுவலா அதே வேவ்லென்த் தான் பண்ணுச்சு. ஆனா பார்ட்டிகிள்ஸ் அதை உள்ளர வாங்கிட்டு அது வந்து லோயர் சைட்லையும் வேவ்லென்த்ல ஹையர் சைட்லையும் போகுதுங்கிறத அவர் கண்டுபிடிச்சாரு. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா தட் இஸ் அ நியூ ஃபார்ம் ஆஃப் எமிஷன் அப்படிங்கிறது மாதிரி தான் அவருக்கு வந்து அந்த ஆங்கிள்லே தான் அவர் பார்த்துக்கிட்டே வரும்பொழுது அது சார் சொன்னது மாதிரி ரொம்ப வீக்கா இருந்துச்சு. 24 hours அவரு அந்த லைட்டை போட்டு அந்த ஹார்ன் மாதிரி மாட்டோட ஹார்ன் மாதிரி வச்ச ஒரு டியூப்பை வச்சு லைட்டு 24 hours போட்டு கான்ஸ்டன்ட் டீவியேஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்லாம் அப்போ கிடையாது. அதை எப்படி அவர் எடுத்தாருங்கிறதே பெரிய சங்கதி தான். அந்த கேமராலாம் வச்சு அந்த டாட்ஸை வந்து ஆம்பிளிஃபை பண்ணி இந்த இன்ஃபரன்ஸ் கொண்டாந்தது ரொம்ப பெரிய ஆச்சரியம். அவரு அது பண்ணதுக்கு அப்புறம் இப்போ என்னன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய பேத்தட்டிக்கா இருக்கிறது, அவங்க ராமன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன்ல நிறைய பேர் வந்திருக்கோம். ரவிச்சந்திரன் பிரசிடென்ட் வந்திருக்கிறாரு. இன்னும் 2-3 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதில்
வி ஆர் டேக்கிங் ராமன் டு த யங்ஸ்டர்ஸ். இது ஒரு சாதாரண கண்டுபிடிப்பு மட்டும் இல்லை, இதுக்கு இன்னும் அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்குன்னு மேடம் சொன்னது மாதிரி நான் இன்வேசிவ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி கேன்சர் செல்ஸை பயாப்சிக்கு முன்னாடியே டெஸ்ட் பண்ணாக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இதுல இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா லைட் ரிஃப்ளெக்ஷனை வச்சு எவ்வளவோ பண்ணலாம் இன்னமும் அப்படிங்கிறது சயின்டிஸ்டுக்கு தெரியுது. இருந்தாலும் இன்ஸ்ட்ருமெண்டேஷனை நோக்கி போகும் பொழுது இந்தியாவில் இன்னும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கூட பண்ணலை. ஹேண்ட் ஹெல்டு ராமன் மீட்டர் பார்த்தீங்கன்னாக்க 2 கோடி ரூபாய்க்கெல்லாம் வச்சிருக்காங்க, ஒவ்வொரு ஏர்போர்ட்லேயும் வச்சிருக்காங்க, கஞ்சா கண்டுபிடிக்கிறதுக்கு, அதுக்கு அபின் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனால் அது எதுவுமே இந்தியன் மேனுஃபேக்சரிங் கிடையாது. இந்த இன்வென்ஷன் நடந்த இடத்துல நடக்கலை. அதுக்காக தான் ராமன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் வந்து வச்சிருக்கிறோம். டுவோர்ட்ஸ் பர்டிகுலர் அப்ளிகேஷன்ஸ்க்கு லோ காஸ்டா இந்த டிவைசஸ் எல்லாம் கொண்டு வரணுங்கிறது எங்களுடைய நோக்கம். பர்டிகுலர்லி கேன்சர் ரிசர்ச்சில் அம்மா சொன்னது மாதிரி ஏர்லி டிடெக்ஷன் பிஃபோர் பயாப்சி பண்ணால் நிறைய பேஷண்ட்ஸை நம்மளால காப்பாற்ற முடியும். இந்த அதை நோக்கியும் பயணம் போகணும். மைண்ட்ஸ் டு கோ. ரொம்ப அருமையாக, இன்ட்ரெஸ்டிங்காக, என்தூசிங்காக, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அம்மாவோட லெக்சர். அம்மாவுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். தேங்க்யூ சார். அதாவது அவர் வந்து நிறைய 50க்கு மேல ஒரு லிக்விட், சின்ன 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 லிக்விட் ஃபார்மை வச்சு அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அவர் சன்லைட்டை ஒரு ஜன்னல் வழியா வச்சு ரொம்ப பேசிக் ருடிமெண்ட்ரி லெவலில் தான் அவர் பண்ணியிருக்கிறாரு. ஆனா உலகம் முழுசும், அதாவது நீங்க இந்தியாவை தவிர எங்க ஆரம்பிச்சதோ அது இல்லாம உலகம் முழுசும் ராமன் அப்படின்னா ஒரு பெரிய பெயர் இருக்கு. அவர் வந்து தன்னோட பெயரை நிலைநாட்டிட்டாரு வெளியில. பிசிக்ஸ் சரி, எல்லா இடத்துலையும் ராமன் ராமன் ராமன். எங்கெல்லாம் ராமன் அப்படிங்கிறது எல்லாருக்கும். நான் என்னோட பையன் வந்து ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் போனப்போ ஆர் யூ ரிலேட்டட் டு CV ராமன் தான் கேட்டாங்க அவன்கிட்ட. ஸோ இங்கே இல்லை, மற்ற எல்லாருக்கும் நிறைய தெரியும், மற்றவங்க நிறைய பண்ணி. போர்ட்டபிள் ராமன் ரொம்ப ஈஸிலி ஆக்சசபிள், நம்ம ஊரில் பண்ணலை. ஆனால் இங்கே எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. உலகம் முழுசும் அவரோட பேர் இருக்கு. அவர் பேரை பதிச்சிட்டாரு எங்கே பார்த்தாலும். அது உண்மை. அது நம்ம இன்னும் பண்ணணும், அவ்வளோதான். ஸ்ரீதர் சார் எதனா பேசுறீங்களா? வாங்க சார். இந்த சந்திரமோகன் சார் சொன்னதுல ஒரே ஒரு டவுட் கேட்குறேன் சார். சார், நீங்க சொன்னீங்கல்ல பிஃபோர் பயாப்சி ராமன் எஃபெக்ட் வச்சு கண்டுபிடிச்ச நிறைய பேஷண்ட்ஸை காப்பாற்றலான்ட்டு. அது என்ன பேஷண்ட் பாடியிலேயே இந்த லைட் இது பண்ணணும்னு சொல்றீங்க? இல்லை லதா மேடம், நான் அதில் போட்டிருக்கேன். கேன்சர் ஏதாவது ஒரு டிஷ்யூ நீங்கள் வந்து பயாப்சிக்கு போகிறதுக்கு முந்தி, பிரஸ்ட் டிஷ்யூ இருக்கு வச்சுங்களேன், நீங்கள் பயாப்சிக்கு தான் அனுப்புவீங்க. பயாப்சிக்கு அனுப்பும்போது அந்த பிரஸ்ட் டிஷ்யூ நீங்கள் வந்து நீரில் குத்துறீங்கல்ல, நீரில் வந்து நீங்கள் பயாப்சிக்கு குத்துறீங்க. அது மாதிரி இந்த லைட்டு ஷைன் பண்ண அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல ஷைன் பண்ணாலே உங்களுக்கு வந்து மார்ஜின் லெவலில் தெரிஞ்சிடும் உங்களுக்கு இது கேன்சரா கேன்சர் இல்லையான்ட்டு. ஸ்கின் டிஷ்யூ தான் பண்றாங்க. போஸ்ட் பயாப்சி எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஹோலோகிராஃபிக் ராமன் எஃபெக்ட் வச்சு ஒரு சான்ஸ். ப்ரீ பயாப்சி தான் நான் சொல்றேன். ப்ரீ பயாப்சி முந்தையே நீங்க உங்களால பண்ண முடியும். ஆமா, ஒன்ஸ் அகைன் கன்ஃபார்ம் பண்றதுக்கு பயாப்சி பண்ணுவாங்களா? அப்ப இல்லைங்க, இப்போ வந்து நீங்க கட்டாயமே இது வந்து ஏதோ சம்திங் ராங் வச்சுங்களேன், ஏதோ யூ ஃபீல் அ லம்ப் இன் த பிரஸ்ட். ஓகே, ஸோ அதை வந்து நீங்க கட்டாயமே டாக்டர்கிட்ட போவீங்க, மேமோகிராம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பண்ணிட்டு அந்த இடத்துல நீங்க வந்து மார்ஜின் லெவல்ல இது கேன்சரா இல்லையா அப்படிங்கிறத மட்டுமாவது கண்டுபிடிச்சிடலாம் அவங்க. இப்போ கேன்சரா இருந்தா அதுக்கு ஸ்டேஜிங் பண்ண முடியும், அப்புறம் லேட்டர் பயாப்சி வச்சு. ஸ்ரீதர் சார் வாங்க. மேடம், அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க. ரொம்ப கவர்ட் வெரி நைஸ்லி. அண்ட் இனிஷியல் இன்ட்ரோடக்ஷன் ஆல்சோ இஸ் வெரி குட். அதுதான் ஆக்சுவலா ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் பேசிக் நீங்க சொன்னதுதான் அது. ராமன் வந்து நமக்கு கிடைச்சது வந்து ஒரு பெரிய பொக்கிஷன் தான். ஏன்னா அந்த காலத்துல வந்து போட்டோகிராஃபி எடுக்கிறதே உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு பிளாக் இதை போட்டுட்டு தான் போட்டோகிராஃபியும் எடுப்போம் அந்த 1920ல. வேற எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கிறப்பவே வந்து ஹிஸ் திங்கிங் வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். எல்லாருமே ரேலேங்கிறதெல்லாம் பெரிய சயின்டிஸ்ட் தான் அப்ப அந்த காலத்திலேயே. அவங்களுக்கு எல்லாம் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் அப்பவே இருந்தது. நம்ம கிட்ட வந்து எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல வெறும் உடன் பாக்ஸ் தான் அவர் ராமன் பண்ணார். அந்த போட்டோலாம் பாத்தீங்கன்னா எல்லாம் உடன் பாக்ஸ், நம்ம வைக்கிற லென்ஸ், நார்மல் பிக்சர் எடுக்கிறதா வச்சிருந்துருக்கிறாரு. ஸோ அதை வச்சுக்கிட்டு ஹிஸ் தாட் ப்ராசஸ் வாஸ் டிஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் இந்த சீல போறப்போ சரி, லண்டன் போறப்பே பார்த்துருக்கிறாரு. இது வந்து ப்ளூ கலர் வருது வந்து இட் கேனாட் பி பிகாஸ் ஆஃப் த
ரிஃப்ளெக்ஷன் ஆஸ் பர் ரேலே. அது சம்திங் ஹூக் ஆயிட்டே இருந்திருக்குது. அவர் போனதுக்கு அப்புறமேல தென் he was telling his colleague மிஸ்டர் கிருஷ்ணன். ஆக்சுவலா அவருக்கு ரொம்ப ரெகக்னிஷன் கிடைக்கல, ஏன்னு தெரியல. ஆக்சுவலா மிஸ்டர் கிருஷ்ணன் வந்து இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கலீக் ஆஃப் மிஸ்டர் ராமன். அவரும் நிறைய ஒர்க் பண்ணாரு, இவரோட பண்ணியிருக்காரு. பட் அவருடைய அவ்வளவு பேர் அவ்வளவு வெளியே வரல, ஏன்னு தெரியல. ஷுட் ஹவ் பீன் தேர். ஏன்னா ஒன் மேனால இத்தனையும் பண்ண முடியாது. though the ideas could be there, இருந்தாலும் somebody should be always focusing இல்லையா, சப்போர்ட்டிங் இருக்கணும். அதுல வந்து மிஸ்டர் கிருஷ்ணன் பிளே மேஜர் ரோல், ஆக்சுவலா ரியலி மேஜர் ரோல் அது. அப்ப வந்து அந்த திரும்பி வர்றப்பவே அதுக்கு முன்னாடி ராமன் வந்து சயின்டிஸ்ட் கையிலேயே வந்து கிறிஸ்டலோகிராஃபி, இந்த மைக்ரோஸ்கோப் என்னென்னமோ வச்சிருப்பாரு, போர்ட்டபிள் திங் வச்சிருக்காரு. அதை வச்சு பாக்குறப்ப he understood that this is not because of reflection அப்படின்ட்டு இப்ப இன்னும் ஸ்மால் நோட்ஸ் எழுதி இந்தியன் ஜெர்னலுக்குலாம் அனுப்பிச்சிருக்கிறாரு. அப்புறம் வந்ததுக்கு அப்புறமேல இவங்க 2 பேருமே பண்ணியிருக்காங்க. பண்ணதுக்கு தான் 1928 ஏதோ he knows that there is secondary reflection இருக்குது, which nobody has pointed out. ஏன் பாயிண்டட் அவுட் பண்ணல அப்படின்னம்னா, இப்ப மேடம் சொன்ன மாதிரி ஒரு மோனோக்ரோமேட்டிக் லைட்டை வந்து ஏதோ ஒரு லிக்விட் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியே வர்றது என்ன வரும்னா அதுதான் வரும். செகண்டரி வர்றது வந்து ஹையர் லென்த்தோட ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன் கம்மியா இருக்க முடியும்னா 1 in 1 million times, 1 in 1 million times தான் அது பார்க்கவே இருக்குது, அவ்வளவு கம்மியா இருக்குது. அதனால nobody could see. அதை இவர் பார்த்திருக்கிறாரு. நார்மல் சர்க்கம்ஸ்டன்ஸ்ல வந்து 100ல 1 வந்தாவே பார்க்க முடியாது, அது 1000ல 1 வந்தாலும் பார்க்க முடியாது. 1000ல 1 மில்லியன் 1/1 மில்லியன்ல பார்த்திருக்கிறாரு. அப்ப அவ்வளவு சின்னதா வந்திருக்குது. then he identified that there is some secondary dispersion, secondary இருக்குது. இது வந்து is going to be important thing. So அதை பேஸ் பண்ணி தான் he got a Nobel Prize. வந்தாரு. நேச்சர்ங்கிற ஒரு ஜேர்னல் இருக்குது, அது வந்து எல்லா சயின்டிஸ்டும் அந்த கால நோபல் ஆர்ட்லாம் பார்த்தோம்னா இந்த நேச்சர்ங்கிற ஒரு ஜேர்னல் இருக்குது, வெரி ஸ்டார்ட் ஈவன் போயிட்டு இருக்குது. அதுல வந்து அப்ப பார்த்தனாவே உடனே இந்த அட்ராக்ட்ஸ் மெனி டேலண்டட் பீப்புள் இன்க்ளூடிங் நோபல் கமிட்டிக்கும் போகும். அதுல போட்ட உடனே அடுத்த ஐ திங்க் ஃபியூ மந்த்ஸ்ல அவர் கட் பண்ணாரு. அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இது என்ன சொல்ல வரோம்னா, ஏன் இஸ் எ வெரி பிக் மேன் அப்படின்னம்னா, இந்த தாட் வந்து நாட் எவ்ரிபடி கெட் இட். ஈவன் சயின்டிஸ்ட் அந்த காலத்துல இருந்தவங்களே கூட இது வந்து நெவர் தாட். அப்ப நம்ம இவ்வளவு சொபிஸ்டிகேட் இல்லாம இருந்த காலத்திலேயே he could observe the second wave, இந்த மாதிரி எனர்ஜி டிஃபரன்ஸ் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதை வச்சுட்டு then he did lot of experiments. அப்புறம் மேடம் சொன்ன மாதிரி so many applications are there. இதுல என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னம்னா, இது வந்து பேசிக்கலி வைப்ரேஷன். நம்ம நார்மலா வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துருச்சு. இப்ப இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, நியூக்ளியர் மேக்னெட் ரெசோனன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, ஏகப்பட்ட மிஷின்ஸ் வந்து எல்லா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. பட் இவரது வந்து ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னம்னா, மற்றதெல்லாம் இப்போ ஒரு மாலிகுல் எடுத்தோம்னா இட் ஹஸ் காட் சம் 3 மேடம் சைடு 3 விதமான மூவ்மெண்ட் இருக்குது. இவரது வந்து என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னம்னா, வைப்ரேஷனல் மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் அது வந்து எனர்ஜி, லோ எனர்ஜி, ஹை எனர்ஜி அவர் தானே பார்த்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம then he has I think studied more than 100 chemicals வச்சு ஒவ்வொன்னா பார்த்திருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் he has started with pure water. வாட்டர் எடுத்து பாக்குறப்ப வாட்டர் H2O அப்படின்னு இருக்குது, HOH மேடம் காமிச்ச மாதிரி. பட் அது மாதிரி மட்டும் இருக்காது, HOH மட்டும் இருக்காது. ஏன்னா வாட்டர் இந்த லிக்விடா இருக்கிறதுனால இட் ஹஸ் காட் லாட் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். அதை பாக்குறப்ப தான் அவர் தெரிஞ்சது, ஓகே இந்த OH-க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, HOH-க்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அது ரெண்டுமே ஹைட்ரஜன் பாண்டிற்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டின்னு எடுத்துட்டு then he studied many what you call ராமன் ஷிஃப்ட்னு கண்டுபிடிச்சார். ராமன் ஷிஃப்ட் என்ன அப்படின்னம்னா, the difference between the energy of incident and the final, அதான் ராமன் ஷிஃப்ட்னு பேரு. அதை பாக்குறப்ப என்னாச்சுன்னா, வாட்டருக்கு பார்த்தோம்னா ஒரு பெரிய கிராஃப் அப்படியே வந்தது. நார்மலா எல்லாம் ஷார்ப்பா வரும். ராமன் வாட்டர் பாக்குறப்ப டிஃப்யூஸா வந்தது. அப்பதான் அவருக்கு தெரிஞ்சது, ஓகே இது வந்து இவ்வளவு வர்றப்ப ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே ஒரு மூமெண்ட் இருக்குது கண்டுபிடிச்சா. தென் இப்போ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஜோன் ஆரம்பிச்சுட்டு தென் வேரியஸ் கெமிக்கல் பண்ணதுனால தென் ஹி ஐடென்டிஃபைடு. இப்ப இருக்கிறது டிஷ்யூவா இருந்தாலும் சரி, பிளட்டா இருந்தாலும் சரி, ஆர்என்ஏ இருந்தாலும் டிஎன்ஏ இருந்தாலும் சரி, எல்லாத்துலயும் வந்து பேசிக்கலி காம்பவுண்ட்ஸ் கெமிஸ்ட்ரி கெமிக்கல்ஸ் இருக்குது. கார்பன், ஹைட்ரஜன், பாஸ்பரஸ், சல்பர் இதுதான் இருக்குது இன் வேரியஸ் ஃபார்ம்ஸ். இப்ப டிஎன்ஏ பாத்தீங்கன்னா பாலிபெப்டைட் இருக்குது, CONH இருக்குது. அது இப்ப இதெல்லாம் பாக்குறப்ப தென் ஹி அசைன்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ரீஜன் கொடுத்தாரு. இப்ப CC கார்பன் மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலா இப்ப கெரசின் இருக்குது, அதுல கார்பன் ஹைட்ரஜன் இருக்குது. கார்பனுக்கு வந்து ஒரு வேவ் லென்த் கொடுத்தாரு. ராமன் ஷிஃப்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தாரு. அதே வந்து கார்பன் ஹைட்ரஜனுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தாரு. கார்பன் டபுள் பாண்ட் இருந்தா அது எப்படி இருக்குன்னு பார்த்தாரு. அது மாதிரி நிறைய பண்ணினாரு வச்சுக்கோங்களேன். அது பண்றப்ப பார்த்தோம்னா ஏகப்பட்ட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், ஏகப்பட்ட ஸ்பாட்ஸ் டெவலப் ஆயிருக்குது.
அதை வச்சுக்கிட்டு we can able to identify so many things. இப்ப ரீசெண்டா பார்த்தா கார்பின் அப்படின்னு தெரியுது. கார்பின் வச்சுதான் இந்த வந்து விங்கினுடைய எஃப்ஆர்பி எல்லாம் காம்போசிட் மெட்டீரியல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கார்பின் வந்து நல்லா அடல்ட்ரேட்டா இருக்குதா இல்லையா கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் இவர் வந்து நிறைய இவருடைய சிஸ்டம் நிறைய யூஸ் பண்ணாங்க. தோ மத்த மெத்தட் இருந்தாலுமே இந்த கார்பினுக்கு வந்து இருக்குதா, எவ்வளவு லேயர் இருக்குது, ஏதாவது வந்து வீக் ஸ்பாட் இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு இது வந்து தெரிஞ்சிருது. அதனுடைய ஸ்பெக்ட்ரத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கார்பினுடைய ராமன் ஸ்பெக்ட்ரத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதே மாதிரி இப்ப டைமண்ட் இருக்குது, கிராஃபைட் இருக்குது. டைமண்ட் ஸ்பெக்ட்ரம் பாத்தீங்கன்னா எல்லா பக்கம் கார்பன் எல்லாமே எக்ஸாகனல்ல ஒரே ஸ்ட்ரக்சரா இருக்குது. அதனால வந்து பார்த்தோம்னா த மூவ்மெண்ட் ஆஃப் வைப்ரேஷன் மூவ்மெண்ட் ஆஃப் கார்பன் டைமண்ட் வந்து ஃபுல் ஆஃப் கார்பன், நோ ஹைட்ரஜன், எல்லாமே சிசிசி இன் எக்ஸாகனல் ஃபார்ம், தே கால்ட் அடமண்டைன் ஸ்ட்ரக்சர் மூலமாக கெமிஸ்ட்ரியில அது ஒரே மாதிரி இருக்கறனால என்ன ஆகுது அப்படின்னா அது ஹார்டா இருக்குது. ரெண்டாவது வந்து எல்லா பக்கம் கார்பன் இருக்கிறவங்க பார்த்தோம்னா ராமன் வந்து அது பாக்குறப்ப ஸ்பெக்ட்ரம் எடுத்து பார்த்தோம்னா ஒரே ஒரு பாயிண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான் வந்தது ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த்ல. ஓகே, அதே இதை வந்து கிராஃபைட் எடுத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அதே இது வந்து மற்ற கார்பன் காம்பவுண்ட் எடுத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் வச்சுங்களேன். ஸோ இதைத்தான் அவர் வந்து பண்ணார். இப்ப டியூமரை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. டியூமருங்கிறது என்ன? நார்மலா செல் டிஷ்யூஸ் இருக்குது. செல்லுல வந்து நார்மலா வந்து லெட்டஸ் அமைடு இருக்குன்னு வச்சுங்களேன். அமைடு வந்து CONH தான் அமைடு குரூப். இது அந்த நார்மல் COக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கும், NHங்கிறதுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கும். இப்ப செல்லு செல்லுல வந்து இந்த மாதிரி மெலைன் பிளஸ் டியூமர் தெரிஞ்சதுன்னா அது வந்து மல்டிபிள் growth இருக்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த CO வைப்ரேஷன் ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். ஏன் ரெஸ்ட்ரிக்ட் ஆகுதுன்னா மல்டிபிள் growth வரும். அப்போ வந்து எனர்ஜி ரெக்வயர்டு டு வைப்ரேட் திஸ் திங்ஸ் வில் வெரி வெரி ஹை. ஸோ அதை வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க. நார்மல் செல்லா இருந்ததுன்னா இந்த மாதிரி கிராஃப் வரும். சப்போஸ் அது வந்து இன்ஃபெக்டடா இருக்குது, growth இருக்குது அப்படின்னா இன்டென்சிட்டி மேல போகும். மேடம் சொன்னாங்க இல்லையா இப்படி கேட்டாங்களே காம்போஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கட்டு. இதுல வந்து நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. வெரி சிம்பிள் டெக்னிக் தான். அந்த கிராஃப்லயே அவர் சொல்லுவாரு மேல பீக் அதிகமாச்சுன்னா அதோட ஹைட் வந்து இன்டென்சிட்டி எவ்வளவு பர்சன்டேஜ் சொல்லுவாங்க. அதே மாதிரி பிரெத் வித் டிஸ்டன்ஸ் இதெல்லாம் வச்சு வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா போட்டு அவர் பெரிய சைவி ராமனுடைய மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் பார்த்தோம் நம்மளுக்கு மயக்கம் வந்துடும். எம்எஸ்சி அப்ப படிச்சாலும் கூட படிக்க பாதி புரியாது நமக்கு. ஏன்னா அவளுடைய மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் போட்டுட்டு அதை டெரைவ் பண்ணி இப்படி இருந்தா இப்படி இருக்கும் அப்படிம்பாரு வச்சுங்களேன். ஸோ அந்த கிராஃப்ல வந்து இருக்கிற இன்டென்சிட்டி ஹைட்டு வித்து அதெல்லாம் வச்சு பார்த்து தே வில் ஆல்வேஸ் கால்குலேட் இருக்குதா இல்லையா, எங்கெங்க ப்ராப்ளம் இருக்குது அதெல்லாமே பார்க்கலாம். அப்புறம் மூணாவது வந்து இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் பிளஸ் ரெசிடியூஸ் இதெல்லாம் வந்து ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடுது. ஈஸியா பண்ணி கரெக்டாகவும் கொடுத்துருது. தோ இதை நம்ம லேபுக்கு எடுத்துட்டு போனோம்னா ஏகப்பட்ட ட்ரைட்ரேஷன் நிறைய மாஸ் ஸ்பெக்டர் எல்லாம் பண்ணனா கூட இனிஷியல் எவிடன்சஸ் அப்படி பார்த்தோம்னா ராமன் ஸ்பெக்ட்ரோ இஸ் வெரி யூஸ்ஃபுல். அது வந்து நிறைய ரிசர்ச் பேப்பர் வந்துருக்குது இந்த மாதிரி நியூக்ளியர் வேஸ்ட் பத்தி ரிசர்ச் பண்ணி. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டுலயுமே இட் இஸ் தேர். இது முதல்ல வந்து ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி என்ன பண்ணாங்கன்னா அதோட சேர்த்து IR கம்பைன் பண்ணாங்க. இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபின்னு ஒண்ணு வந்தது. ரெண்டுமே ஆப்போசிட் மாதிரி வச்சுங்களேன். இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபில வந்து வைப்ரேஷன் இருக்கும், ரொட்டேட்டும் பண்ணும். கொடுக்குற எனர்ஜி ஹை எனர்ஜி கொடுத்தாங்கன்னா அது எக்ஸைட் ஆகும், ரெண்டுமே போகும். ராமன் ஸ்பெக்ட்ரல வந்து கொடுக்குற எனர்ஜி வந்து வைப்ரேஷன் பார்த்து கண்டுபிடிச்சு எடுத்தாரு. அதுல ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஃபார்முலா கொண்டாந்தாங்க. இப்ப இது போயிட்டு இருக்குது. அதுல பார்த்தோம்னா வாட் இஸ் நாட் பாசிபிள், வாட் யூ டோன்ட் நோ யூ கேன் சி எவ்ரிதிங். அது இப்ப அது மட்டும் இல்லாம ராமனுடைய எஃபெக்ட் வந்து வெரி மைனர் தான். டிஸ்பர்ஷன் வரது பார்த்தீங்கன்னா 1 in 1000 1 in million வரக்கிறனால என்ன ஆகுதுன்னா இது இன்டென்சிட்டி பேண்ட் ரொம்ப கம்மியா இருந்தது. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அதான் சொன்ன மேடம் சொன்ன மாதிரி சர்ஃபேஸ் ஓரியன்டட் சர்ஃபேஸ் ட்ரீட்டட் ராமன் ஸ்பெக்ட்ரம் வந்துருச்சு. அது என்னது இந்த மாதிரி பவுடர் எல்லாம் போட்ட உடனே என்ஹான்ஸ் பண்ணுது. நம்பர் 1. நம்பர் 2 இப்ப வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இன்னும் பண்ண போகுது. இப்போ மெஷின் லேர்னிங்கோட சேர்த்துறாங்க. இந்த மெஷின் லேர்னிங் பிளஸ் ராமன் ஸ்பெக்ட்ரம் வந்ததுன்னா தென் யூ கேன் டூ மெனி திங்ஸ். ஆமா, பெத்தாலஜி டிபார்ட்மெண்ட்ல இது பெரிய ஒரு சேஞ்சை கொண்டு வரப்போகுது. ஏஐயோட ராமனை சேர்த்ததுனால பெத்தாலஜி டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆக போகுது வர்ற காலத்துல. இப்ப மத்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஏகப்பட்டது இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி நான் சொன்ன மாதிரி அது எல்லாமே மிஷினை தூக்கிட்டு போகணும். பெரிய மிஷின் யூ கேனாட் டிஸ்டர்ப், தட் ஷுட் பி கெப்ட் இன் ஏசி ரூம். அதுக்கு சாம்பிள் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது.
பெல்லட் ஃபார்ம் ஆகி பொட்டாசியம் கேபிஆர் பெல்லட் ஃபார்ம் பண்ணி வச்சு அது ஒரு ஆகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்குது. அதே மாதிரி ஹெச்பிஎல்சி, ஜிசி, என்எம்ஆர் நியூக்ளியர் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் அதுக்கு பண்றதுக்கு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட். பட் யூ cannot ஜஸ்ட் மூவ் அவே. ஆனா இந்த ராமன் ஸ்பெக்ட்ரம் வந்து யூ கேன் போட்டு எடுத்துட்டு போகலாம். அது வந்து ஜஸ்ட் லேசரை வச்சு டிஷ்யூ எங்கெங்க பண்ண முடியுமோ அந்த டிஷ்யூ அந்த கன்னை வச்சு அமுத்துறோம்னா உடனே போகுது. தென் இட் இஸ் கனெக்டட் டு தி சிஸ்டம்ஸ். இப்போ கரண்ட்ல எல்லாமே சிஸ்டம் இருக்கிறதுனால இட் ஜஸ்ட் ப்ரிடிக்ட் எவ்ரிதிங். மெலைனா, நான் மெலைனா, எவ்வளவு என்ன மாதிரி டிஸ்டார்ஷன் இருக்குது, இனிஷியல் இது காம்போசிஷன் கொடுத்துருந்து வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் இருக்குது. அது மாதிரி நம்ம சலைவா பிளட் டெஸ்ட் இப்போ சப்போஸ் பிளட் எடுத்துட்டு அதை பார்க்கலாம், யூரின் எடுத்து அதை பார்க்கலாம், சலைவா எடுத்துட்டு பார்க்கலாம் ஏதாவது என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதா இல்லையா சம்திங். பிகாஸ் சிலதெல்லாம் வந்து பாத்தீங்களா இப்ப இன்டர்னல் டியூமர் சிலதெல்லாம் பார்த்தோம்னா லிம்போமா எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அதுல வந்து சலைவா எடுத்து பார்க்கலாம். மற்ற எல்லாம் எடுத்து பார்க்கறப்ப they know okay it is there or not there அப்படின்னு சொல்லும். what extent it is there na then again you have to go for அந்த நியூ ப்ரொசீஜர் எக்ஸ்ரே கெமிக்கல் ரேடியேட் கெமிக்கல்லாம் உள்ள போட்டுட்டு then they will take அது இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி நான் இன்வேசிவ் ப்ரிலிமினரி திங் which is possible yes or no அப்படிங்கிறது கண்டுபிடிக்கலாம் வச்சுங்க. ஸோ இது இருக்குது. லாஸ்ட் பாயிண்ட் டாக்டர் சந்திரசேகர் சொன்ன மாதிரி இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் நம்ம நேஷனுக்கு. சச் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் நாட் மேனுஃபேக்சர்ட் இண்டிஜினஸ்லி. அது நல்லா வரணும். அது வந்ததுன்னா தென் இட் இஸ் சோ குட். அதெல்லாம் பண்றதுக்கு கொஞ்சம் ஹைடெக் அதுக்கு உண்டானது நம்ம வந்து we must spend time, energy and many people should be coming forward to do all those things in fact. Thank you very much. Thank you. Thank you sir. Thank you very much. another ஒண்ணு இதுல உள்ள ஒரு பெரிய ஒரு இது என்னன்னா, எவ்ரி லைன் ராமன் லைன் லேசர் வந்ததுக்கு அப்புறம் இந்த ராமன் எமிஷன் ஒவ்வொன்றுமே இன்னொரு நியூ லேசர் ஆயிடுது வேற வேவ் லெங்க்ல. அதுக்கு முன்னாடி கெண்டல் கண்டுபிடிச்சிருந்தாரு. கெண்டல் கண்டுபிடிச்சது அது வந்து பார்ட்டிகிளுக்கு மட்டும் ஸ்கேட்டர் ஆகுது. ஸ்கேட்டர் ஆகும்போது கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிட்டு அந்த நியூ வேவ் லெங்க் கொடுக்கும் அப்படிங்கிறது கெண்டல் கண்டிருந்தாரு. ஆனா ராமனுடைய அனாலஜி என்னன்னா, இவர் வைப்ரேஷன்ஸ் ஸ்ட்ரிங்ஸ் அதுல எல்லாம் போனதுனால த்ரஸ்ட் ட்ரஃப் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். there must be a lower சைடுன்னு சொல்லி தான் அவர் பாக்குறாரு. அதனால ஒரு லோவர் சைடுல ஒரு லைட் வந்த உடனே அவர் திஸ் இஸ் ஏ நியூ ராமன் லைட்னு அவர் போல்டா சொன்னது காரணம் இந்த சைடு யாருமே பார்க்கல, நினைச்சே பார்க்கல. ஆனா இவருடைய வயலின் அனாலஜியில சவுண்ட்ல இருக்கிறது மாதிரி அவர் ஹார்மானிக்ஸ் ரெண்டு சைடும் இருக்கணும் அப்படிங்கிறதுல பார்த்தாரு. இப்போ பாத்தீங்கன்னா வார்ஃபேர்ல ஒரு லேசரை இங்க இருந்து நம்ம ரெயின் வாட்டர்ல ஏதாவது ஒரு கெமிக்கலை போட்டு அந்த கெமிக்கலை வச்சு நம்ம என்ன செய்யலாம்னாக்க ராமன் லேசர்ஸை நிறைய கொண்டு வந்து சப்சிக்வெண்டா கெமிக்கல் வார்ஃபேருக்கு இது ஒரு பெரிய வெப்பனா மாறி அதை நம்ம வந்து ஃபியூச்சர்ல அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு வேற சொல்ல வேண்டியிருக்கும். அதுக்காக தான் அந்த பிளாஸ்மா ரேடியேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் நம்ம லேசரை அனுப்புறோம், அந்த லேசரை அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு தான் நம்ம ரிசல்ட்ஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரி இப்போ டிவைசஸ் பண்றாங்க. ஏன்னா பேக்ரவுண்டே அவ்வளவு 1000 டைம்ஸ் இருக்கும். அந்த 1000 டைம்ஸ் வர லேசரை நம்ம அனுப்பும் பொழுது அதுல ஸ்கேட்டர் ஆகிறது 1/1000 டைம்ஸ் வரும். அப்ப அந்த 1/1000 மட்டும்தான் இருக்கணும். இந்த பழைய இது வந்து நம்ம அப்சர்வ் பண்றதுக்கு ஒரு மெக்கானிசம், அந்த ரீஜனை அவங்க தள்ளுறதுக்கு இது மாதிரிலாம் நிறைய அப்பர்ச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்றதுக்கு இப்ப எஃபர்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதுல வந்து ராமன் இன்டென்சிட்டியை ரொம்ப குறைச்சலா பண்றதுக்கான மறுபடியும் பழைய மாதிரி வச்சிருக்கும் போது இன்னும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வரலாம். ஆல் ஓவர் த வேர்ல்ட்ல வந்து நிறைய நீங்க மேடம் சொன்னது மாதிரி எல்லா கையும் சேர்ந்து பாக்குறாங்க. ஒவ்வொரு தடவை புது இன்வென்ஷன் வந்தோடனே ராமன் அதுல போய் கை கோர்த்துக்குது. கார்ஸ் கொஹரண்ட் அப்படின்னு ஒரு ராமன் ஸ்பெக்ட்ரம் ஒவ்வொரு இடத்துலயும் புதுசு புதுசா வருது. எங்கேயாவது நியூ இன்வென்ஷன். அதே மாதிரி பேத்தாலஜில இட் ஹேஸ் ஒண்டர்ஃபுல் அப்ளிகேஷன்ஸ். தனித்தனியா ஒவ்வொன்றுக்கும் நம்மளால டெய்லர் பண்ண முடியும். அப்ப இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா ஏற்கனவே $1 பில்லியன் தாண்டிடுச்சு. ஒரு எப்படியும் இந்த வர காலத்துல எப்படியும் ஒரு $1 ட்ரில்லியன் இண்டஸ்ட்ரியா ராமனை பேஸ் பண்ணி வர முடியும். ரொம்ப அருமையா இருந்தது. தேங்க்யூ மேடம். ஸ்ரீஜர் சார், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்து இந்தியால பண்ணல அப்படின்றீங்க, பிரைவேட் செக்டர்ல பண்ணிருக்கலாம்ல, ஏன் பிரைவேட் செக்டர்ல பண்ணல? ஏன்னா சரி, இதெல்லாம் பேசிக்கலி என்ன சொல்றது, நான் அந்த அளவுக்கு அந்த பர்டிகுலர் லைன்ல டெவலப் ஆகல. அதுதான் ரீசன், வேற ஒண்ணுமே இல்லை. இல்ல டிஃபென்ஸ் சரி, 2 டைப் ஆக்சுவலா என்னன்னா மிஷின்ஸுங்கிறது வந்து
மெனி டைப்ஸா இருக்குது. ஒண்ணு வந்து இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி டிஃபென்ஸ், அது வந்து எக்ஸ்ப்ளோசிவ், இது அது எதை போட்டாலும் வெடிச்சிடும். ரெண்டாவது வந்து சாஃப்ட்வேர், இது அந்த மிசைல் அனுப்புறதுக்கு, அது வந்து அது நம்ம வந்து we can do very good program எல்லாம் இருக்குது. மூணாவது வந்து இந்த ப்ரிசிஷன் அண்ட் அக்யூரேட், இது அதெல்லாம் தான் கம்ஸ் அண்டர் ராமன் எஃபெக்ட் பண்ணா அதெல்லாம் தேவைப்படுது. அதுக்கு உண்டானது இருக்கா அப்படின்னம்னா இல்ல, அப்படி ஒண்ணும் இல்லை. அப்படி இல்லாட்டி ஏன் நம்ம வந்து we are not able to compete with ஜெர்மன் மிஷன்ஸ் எல்லாம். இப்போ வந்து ஜெர்மன் ஆல்சோ they are manufacturing and sending it to all over the world. இந்தியாவில இருந்து மிஷன்ஸ் are going to all over the world. நானே ஜெர்மன் மிஷின் யூஸ் பண்ணியிருக்கிறேன், இந்தியன் மிஷின் யூஸ் பண்ணியிருக்கிறேன் வெஸ்ட் ஆப்பிரிக்கால இருக்கிறப்ப. there is a difference in many respect. அதனால அந்த ஆஸ்பெக்ட் வந்து நம்ம இன்னும் கொண்டாடல. ப்ரொஃபஷனல் டச் அதெல்லாம் அதான் அந்த அளவுக்கு இருக்குதா அப்படின்னம்னா இன்னும் வரணும். அதுதான் இது வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். அவங்க கீதா சிவகுமார் இருக்கீங்க, பேசுறீங்களா? கீதா சிவகுமார். டாக்டர் அலமேல் மேடம் பேசுறீங்களா? ரூபான்னு ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க பிசிக்ஸ் ரூபா டிபார்ட்மெண்ட்ல. வாங்க, பேசுங்க நீங்க. ரூபா. ரூபா வாங்க. ஹலோ மேம். வாங்க. ஹலோ சார், நான் செகண்ட் எம்எஸ்சி பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் சார். பரவாயில்ல. Okay. என்ன கத்துக்கிட்டீங்க, என்ன இப்போ உங்களுக்கு அப்படியே how do you feel about this? எஸ் சார். பேசுங்க. ராமன் எஃபெக்ட் பத்தி நாங்க நிறைய படிப்போம். எப்படியும் கிறிஸ்டல் growth படிக்கிறப்ப, ஸ்பெக்ட்ரோஸ்கோபி படிக்கிறப்ப நிறைய படிப்போம். மேமோட லெக்சர்ல இருந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் சார். எப்படி மெடிக்கல் ஃபீல்டுல எல்லாம் அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கு ராமன் எஃபெக்ட்டுக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டேன். வெரி குட். தேங்க்யூ மேம். ஓகே, தேங்க்யூ. வாங்க நடராஜ் சார், வாங்க. தேங்க்யூ. ரொம்ப நன்றி முதல் வசந்தி மேடத்துக்கு. நான் பிசிக்ஸ் படிக்கல இந்த ராமன் எஃபெக்டை பற்றி படிச்சுதான் ஞாபகம் இல்லை. அப்புறம்தான் இதை பற்றி கேள்விப்பட்டுங்க. அந்த கடல் நிறம் தண்ணி ப்ளூ என்பது அது மூலம் தான் அவருக்கு ஃபேமஸ் ஆனார்னு கேள்விப்பட்டேன். மற்றது வந்து நான் யூனிவர்சிட்டி இருக்கலாம் அல்ட்ராசவுண்ட் மட்டும்தான் கேள்விப்பட்டது. இந்த அல்ட்ராசவுண்டை வச்சு தான் டெப்த் லென்த் எல்லாம் பார்த்தாங்க. இப்போ இந்த யூனிவர்ஸில் இருக்கிற கிரகங்களுடைய தூரம் அதெல்லாம் இந்த கலர் ஆஃப் த லைட் இந்த ட்ராவலிங்கை வச்சு தான் சொல்கிறாங்க இல்லையா? அப்புறம் இந்த யூனிவர்ஸ் தோன்றுறது இவ்வளோ வருஷம் இத்தனை இயர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை வச்சு தான் எனக்கு அப்படி தான் புரியுது. நான் நினச்சேன் சும்மா ஏதோ கெஸ் பண்ணுறாங்கன்னு. அப்படி இருக்காது. they must be having some validation. அதே மாதிரி தான் இப்போ இந்த லைட்டை வச்சே எத்தனையோ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு முக்கிய மூல காரணமாக இவர் தான் இருந்திருக்கிறார் போல இருக்கு, ராமன். அதனுடைய we should appreciate that. மற்ற இந்த கிறிஸ்டல் growthன்னு சொன்னா இன்னைக்கு சொன்னாங்க இல்லையா? அது growthன்னு எனக்கு அறிய ஆசையா இருக்குது. அவங்க இருக்கிறாங்களோ தெரியல. அது இந்த கிறிஸ்டல் growthனா நேச்சுரலா கிறிஸ்டல்ஸ் க்ரோ ஆகுது. அது மாதிரி நம்மளும் லேபரேட்டரியில கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி க்ரோ பண்றோம். அப்படி க்ரோ பண்ற கிறிஸ்டல் நம்ம இன்டெண்டட் கிறிஸ்டலா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ராமன் யூஸ் பண்ணுவாங்க. ராமன் ஐயா ரெண்டையும் சேர்த்து வச்சு அந்த வைப்ரேஷன் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பியில இருக்கிறது அந்த மாதிரி அந்த பர்டிகுலர் கிறிஸ்டல் வந்துருச்சான்னு செக் பண்ணலாம். அது ஒன் ஆஃப் தி ஐடென்டிஃபை ஃபேஸஸ் பண்றதுக்கு எவ்வளவு தூரத்துக்கு அது வந்து இம்ப்யூரிட்டி இல்லாம இருக்கு அந்த மாதிரி கிறிஸ்டல் அதெல்லாம் ஸ்டடி பண்றதுக்கு எக்ஸ்ரே ராமன் ஐஆர் இந்த மாதிரி எல்லாத்தையும் போய் பாக்குறாங்க. பர்டிகுலர்லி நம்ம பண்ண ரேடிக்கல் அதுக்குள்ள இருக்காங்கிறதுக்கு ராமன் தான் பார்க்கணும். ஈவன் வாட்டர் பேஸ்ல இருந்தா கூட ராமன்ல ஸ்டடி பண்ண முடியும். மற்றதுக்கெல்லாம் ப்ரிப்பரேஷன் டெக்னிக் தேவை. ஸ்லைஸ் பண்ணி அதுக்குன்னு ஒரு தனி ப்ரொசீஜர் இருக்கு. ராமன்ல டிசால்வ் பண்ணி கூட எடுத்துடலாம் ஸ்பெக்ட்ரம். அது ஒரு அட்வான்டேஜ். Thank you very much. Thank you. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். வேற யார் பேசுறது? வேற யார்? வாங்க. கீதா சிவகுமார் கைத்து. வாங்க கீதா சிவகுமார் வாங்க. வாய்ஸ் கொஞ்சம் எக்கோ.
One second. Yes, sir. My voice is audible. நாட் ஆடிபிள். இல்ல அது உங்க நெட்வொர்க் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன் நானு. Okay. பேசுங்க, வேற எதனா வேற இடம் எங்கன்னா மூவ் பண்ணி பேசி பாருங்க. சரி, ஒண்ணு செய்யுங்க, நீங்க நான் நம்பர் போடுறேன், அதுக்கு உங்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க, நான் இங்க ரிப்ளை பண்றேன். சாட்ல என்னோட நம்பர் போடுறேன், அதுல வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க, நாங்க ரிப்ளை பண்றேன். ஓகேங்களா? தேங்க்யூ வெரி மச். லதா மேடம் என்ன பேசுறீங்களா? லதா மேடம் வாங்க சார். ஆரம்பம் சார், பேசுங்க வாங்க. வணக்கம் சார். மேடம் வணக்கம் மேடம். மிக அருமையான ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து கொடுத்துருக்கீங்க. இதை கம்பைல் பண்ணி நீங்கள் சிரமப்பட்டு கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி, உங்களுக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப லேமேன் கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு ரொம்ப அருமையாக அற்புதமாக சொன்னீங்க. நான் கொஞ்சம் ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் தான், நான் ஃபிசிக்ஸ் படித்தவன் தான். ஆனால் ஈஸியாக புரிஞ்சு, ஆனால் நீங்கள் அடிப்படையிலேருந்து சொன்ன உடனே ரொம்ப அருமையாக இருந்தது. எங்கெங்கெல்லாம் இந்த அப்ளிகேஷனை பற்றி நிறைய வகையில் நாங்கள் அப்போ எல்லாம் 75, 76 நாங்கள் கேள்விப்பட்டு நிறையா பயன்படுத்துறது தெரியாது. நீங்கள் உங்கள் ஃபீல்டில் இப்போ மெடிக்கல் ஃபீல்டு இருந்ததுனால இப்போ கொஞ்சம் நீங்கள் அதிகமாக சொன்னது கொஞ்சம் மேம்பட சிறப்பாக இருந்தது. இதுக்கு பின்னூட்டமாக நம்ம ஸ்ரீதர் சார் சொன்னது இன்னும் கொஞ்சம் அற்புதம். அதை விட ரொம்ப பெருமைப்படுத்துக்க, ரொம்ப இன்னும் டீப்பாக டிஃபென்ஸ் ஸ்மார்ட் அனலைசஸ் எல்லாம் சொன்னது ரொம்ப அற்புதமாக இருந்தது, அருமையாக இருந்தது. நிகழ்ச்சி உண்மையிலேயே ரொம்ப 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 அருமையாக இருந்தது. உண்மையிலேயே இந்த ரொம்ப எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை ரொம்ப பயனுள்ளதாக சொன்னீங்க. உங்களுக்கு நன்றி, சொன்ன ஸ்ரீதர் சாருக்கு நன்றி, 2 பேருக்கு நன்றி. இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்த ஸ்டீஃபன் சாருக்கு பெரிய நன்றி. நன்றி சார். நம்ம ரெகுலரா பண்றது தானே சார், ரெகுலரா பண்றதா கூட ஐடியா வரணும் இல்ல சார், வர்றதுக்கு தான் நான் நன்றி சொல்றேன். நன்றி சார், ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. சிவகுமார் சார். வணக்கம்மா, வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி, சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய சப்ஜெக்ட், ரிசர்ச் அண்ட் அனலைஸ் மாதிரி நான் கேட்டுக்கிட்டேன். ஏதோ இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் வந்திருக்கு, ராமன் பத்தி தெரியுது. இஸ் ஃபர்ஸ்ட் நான் ஒயிட் காட் திஸ் அப்படின்றது ஒரு பெருமை. நம்ம ஊருக்காரர்கள் தெரிஞ்சுக்காரது அனதர் பெருமை. உங்க ப்ரெசன்டேஷன் வெரி சூப்பர். நான் கேட்டுக்கிட்டேன். மறுபடியும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். இந்த நிகழ்ச்சிய சார் நான் எங்க பசங்களுக்கு போட்டுறதுக்கு உங்களுடைய பெர்மிஷனோட இந்த வீடியோ எனக்கு அனுப்பி வைங்க சார். இதுல என்ன சார் பெர்மிஷன் கேக்குது? நீங்க கேட்டா எல்லாமே கொடுக்கப்படும் சார். ரொம்ப ரொம்ப என்துவா இருக்கு கேக்குறதுக்கு. பசங்களுக்கு கொஞ்சம் அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சிடுறேன், அனுப்பி விடுங்க. நல்லது. தேங்க்யூ சார். மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி சார், ரொம்ப மகிழ்ச்சி சார். பிளாஸ்டிக் சர்ஜரி டே அலமேல் மேடம் இருக்காங்க. மேடம் வாங்க. குட் ஈவினிங் மேடம், ஸ்டீஃபன் சார். குட் ஈவினிங். நன்றி மேடம். எனக்கு ஒரு சின்ன டவுட். இந்த ராமன் எஃபெக்ட் காமா ஸ்கேன்ல, நியூக்ளியர் ஸ்கேன்ல எல்லாம் யூஸ் பண்றாங்களா? பெட் ஸ்கேன்ல எல்லாம் இல்ல இது ராமன் ஸ்பெக்ட்ராஸ்கோபி அந்த ஃப்ரீக்வன்சி வேற, இந்த ஃப்ரீக்வன்சி வேறங்க. அது எக்ஸ்ரே கேமாலாம் ஹையர் ஃப்ரீக்வன்சி, ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சி. அதுல இது விசிபிள் லைட்ல ஆரம்பிச்சு இந்த ஃப்ரீக்வன்சி வேற, அந்த ஃப்ரீக்வன்சி வேற. கரெக்டா சார் ஸ்ரீதர் சார் நான் சொல்றது? எஸ் எஸ் கரெக்ட்டுங்க, கரெக்ட் தான். ஓகே ஓகே. நாங்க லிம்ஃப் நோட்ஸ் தான் ட்ரேஸ் பண்ணுவோம் மேடம். மெலனோமால, லிம்போமால எல்லாம் லிம்ஃப் நோட்ஸ் நிறைய பல்ஜா இருக்கும் இல்லையா, பால்பபிளா இருக்கும். எந்த கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு we do a lymphoscintigraphy. அப்ப நாங்க ரேடியோ ஐசோடோப்ஸ் கூட சம்டைம் யூஸ் பண்ணுவோம். இல்லாட்டி அந்த ஸ்பெக்ட்ரம், அந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபி லைட் அடிச்சாலே we'll have a color discoloration. நீங்க சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தெரியும். அதுல ரெட் கலர், ப்ளூ கலர், எல்லோ, கிரீன் கலர் எல்லாம் தெரியும். அதனுடைய பேசிக் என்ன அப்படின்னம்னா, they will give you radioactive material. உள்ள போறது ஐசோடோப் கொடுப்பாங்க. அது இருக்கறனால என்ன ஆகும் அப்படின்னம்னா, கொடுத்ததுக்கு அப்புறமேலே தென் நம்ம எங்க எக்ஸ்ரே மாதிரி எடுக்கிறோமோ அந்த that material, isotope material will go and eat away the glucose. எங்க இருக்கோ that eat away the cells எல்லாம் இருக்கும் இல்லையா. ஆக்சுவலா ரேடியோ மெட்டீரியலோட குளுக்கோஸ் நிறைய சேர்த்து கொடுப்பாங்க உள்ள.
சோ ஆமா. அப்ப அந்த டெக்னாலஜி வந்து டோட்டலா டிஃபரெண்ட் இது. இந்த அது அது ரேடியேஷன் வரும்ல சார்? ஆமா ரேடியேஷன் ரேடியேஷன் வரும். ஆமா ரேடியேஷன் இல்ல அது வரும். கேன்சர் செல்லோட போய் கம்பைன் ஆயிடுது. அந்த அது பயோ ரேஷன் டேக்கிங் டேக் பண்றதுக்காண்டி பண்ணி அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து எலிமினேட் பண்ணும். தனியா இல்ல காமிக்கும். isotope, when you swallow the radioisotope or inject the radioisotope, it goes and combines with the cancer tissue, cancer cells, and then it starts the giving rays. out the radiation. அதை கேப்சர் பண்றோம் நம்ம NMR-லயும் சரி மற்ற இதுலயும் லிம்ஃப் நோடு. இது வந்து அப்படி கிடையாது. Fluoroscopy, just like light. அது வேற இது. fluoroscopy டோட்டலா டிஃபரெண்ட் இது. Fluoroscopy is It will show the internal organs like a floating virtual image மாதிரி காமிக்கும். அதனோட பிரின்சிபல் இஸ் டிஃப்ரெண்ட். எக்ஸ்ரேல நம்ம ஃப்ளோராஸ்கோபி பண்றோம். ஃப்ளோராஸ்கோபி இஸ் நாட் வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. So where do you use your this Raman effect very frequently in medicine? அதாவது இப்பதான் வந்து ஒரு லாஸ்ட் 10 years-ஆ we have started using it for medical purposes like cell detection, அப்புறம் வந்து cancer detection, healthy tissues, differentiating healthy tissues from cancer tissues. இது வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து நமக்கு மோனோக்ரோமேட்டிக் அந்த வேவ் லென்த் வந்து கரெக்டாக நம்ம கொடுக்க முடியும்ட்டு. இது வந்து மற்ற இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல போய் பண்றது வந்து அந்த ஃப்ளோராஸ்கோபி எல்லாமே நிறைய ஜாஸ்தி ரேடியேஷன் இதுல அவ்வளவு ரேடியேஷன் இருக்காது. இது டெவலப்பிங் இன்னும் மேபி இன் 10 or 15 years. Sends only normal light, இல்ல மேடம்? Normal light, no radiation. This sends only the normal light into the tissue. Raman effect. லேசர் Light amplified. ஆமா லேசர் பண்ணுவாங்க. பட் இது இன்டென்சிட்டி ஆஃப் லேசர் டிபெண்ட்ஸ் அப்பான். ஒரே இன்டென்சிட்டி இருக்காது. அது அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் நாட் நெசசரிலி யூ ஹேவ் டு கிவ் தி சேம் இன்டென்சிட்டி கொடுக்கணும் கிடையாது. டிபெண்டிங் அப்பான் அந்த இதுக்கு வந்து மாத்தி கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்ட். இப்போ நீங்க கண்ணுல வந்து லேசர் பண்றாங்க வச்சுங்களேன். கண்ணுல வந்து குளோகோமாக்கோ இல்லாட்டி கண்ணுல வந்து லீக்கேஜுக்கோ இல்ல அதுக்கு லேசர் பண்றாங்க. அப்ப லேசர் பண்ணும்போது they are giving a green light. அது மோனோக்ரோமேட்டிக். ஒரு வேவ் லென்த் தான் அது போகும். அதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வேவ் லென்த் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி டார்கெட் தட் யூ வாண்ட் டு அட்டாக். ஸோ அது மாதிரி பண்ணும்போது அவங்க இந்த ராமன் பீக்கை மனசுல வச்சுக்கிட்டு இந்த சப்ஸ்டன்ஸ்க்கு இவ்வளவு நான் வேவ் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க டிட்டர்மின் பண்றாங்க. நிறைய விதமான லேசர் இருக்கு. நம்ம கண்ணுக்கு கொடுக்கறது கிரீன் கலர் லேசர். கிரீன் கலர் லேசர் தான் நிறைய யூஸ் பண்றாங்க. இட்ஸ் கால்ட் ஆர்கான் லேசர். ஆர்கான் அப்படிங்கிறது ஒரு வகையான ஒரு பீரியாடிக் டேபிள்ல இருக்கிற மெட்டீரியல் நினைக்கிறேன். ஸ்ரீதர் சார் கனெக்ட் பண்ணுவாங்க. தட்ஸ் ஆர்கான், கிரிப்டான், நியான், இனர்ட் கேஸ் அப்படிம்பாங்க. ஓகே. Nice lecture. Very nice. அதாவது இந்த என்ன மேடம் சொல்ல வர்றாங்க அப்படின்னம்னா, எங்கெங்க வந்து உடம்புல வந்து எக்ஸ்டர்னலா ஏதாவது வீக் இருக்கோ பல்ஜ் இருக்கோங்கிறப்ப அந்த இடத்துல வந்து நோ நீட் டு டூ எனி பஞ்சர் ஆல்சோ. அந்த இடத்துல வந்து அந்த ஸ்கின்ல வச்சு அந்த போர்ட்டபிள் இது பார்த்தோம்னா இட் டெல்ஸ் யூ ஸ்கின் வந்து நார்மல் ஸ்கின்னா இருக்குதா இல்லது வேற மாதிரி காமிக்குதான்னு அந்த ஸ்பெக்ட்ரம் குறிச்சு காமிக்கும். ஏன்னா இப்ப அதுலயே வந்து பீப்புள் கேன் மேக் அவுட் இது வந்து இந்த செல்லு வந்து கேன்சர் செல்லா அல்லது வந்து வேற மாதிரி நார்மல் குரோத்தா பினைன்ங்கிறீங்களா அது மாதிரி இருக்கான்னு. ஸோ அதுவும் கண்டுபிடிச்சு வரலாம். It all depends upon the growth level, vibration of that particular இது வேற நம்ம இல்ல. நான் சொன்ன மாதிரி vibration effect. ஆமா வைப்ரேஷன் எஃபெக்ட். இது ஏன் அவ்வளவு தூரத்துக்கு அக்யூரேட்டா வைப்ரேஷன் ஈஸியா வருது அப்படின்னா வைப்ரேஷன் இஸ் a simple thing. every molecule undergo vibration. அதை கேப்சர் பண்ற டெக்னிக்னால என்ன ஆகுது அப்படின்னா இட்ஸ் பிகமிங் வெரி யூனிவர்சலா ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனா ப்ராப்பர் இன்ஸ்ட்ருமெண்ட் கொண்டாடணும், அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொண்டாடணும். பட் இதை வந்து நீங்க பண்ற மாதிரி பெட் ஸ்கேன் அளவுக்கு வருமானா வராது. ஏன்னா பெட் ஸ்கேன் வந்து இட் டெல்ஸ் யூ எவ்ரிதிங். எவ்வளவு எங்கெங்க இருக்குது, கிரேட் 1 or 2 பண்ண முடியுமா பண்ண முடியாத இருக்குது. பட் இது வந்து டு பிகின் வித் அட்லீஸ்ட் ஒண்ணுமே பண்ணாததுக்கு வந்து இஃப் யூ சஸ்பெக்ட், நாட் எவ்ரிபடி ஷுட் டூ திஸ் அவசியம் கிடையாது. whenever you have got any suspicion or when you go for a medical checkup டாக்டர் சொன்னாங்கன்னா இதை வந்து பார்த்தோம்னா it throws out it rules out some of the possibilities. இருந்ததுனாலும் சொல்லும் ஏதோ இருக்குது அப்படின்னு. then you can go for that's a very important tool sir. ஆமா இன்னும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு.
இன்னொன்னு முக்கியமானது என்ன அப்படின்னம்னா, இப்ப வெதர் யூ கால் சிடி ஸ்கேன் பெட் ஸ்கோன் எந்த ஸ்கேன் எடுத்தாலும் யூ கேன் டூ எவ்ரி மந்த். ஏன்னா அதே வந்து இட் வில் கில் யுவர் பாடி, டிஷ்யூ எல்லாம் போயிடும் அது. ஓகேவா? அதனால இந்த மாதிரி டூல் நான் இன்வேசிவ் ஸ்ட்ரக்சர் வித் லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் லேசர் பண்றப்ப என்ன ஆகும்னா இஸ் ஃபார் பெட்டர். ஈவன் ஒன்ஸ் இன் அ மந்த், அதாவது பேஷண்ட்டுக்கு வந்து ஒன்ஸ் இன் அ மந்த் பண்ணா கூட ஈஸியா பண்ணிக்கலாம், rather than going for this type of பவர்ஃபுல் டூல். அதுதான் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. ரிப்பீட்டட் எக்ஸாமுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். ரிப்பீட்டட் எக்ஸாமுக்கு நீங்கள் சிடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா டோசேஜ் ஜாஸ்தி, ரொம்ப லாங்கு. இது வந்து ரிப்பீட்டட் எக்ஸாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்லாமல் இருக்கிற மட்டும் இதை வந்து ஈஸியாக பண்ணிடலாம். அப்போ பெட் ஸ்கேன்லயும் இல்லை மேடம், நிறைய ரேடியேஷன் தான். பெட் ஸ்கேன் வந்து என்ன அப்படின்னா, பெட் சிடி அதெல்லாம் நிறைய ரேடியேஷன். பெட் ஆஸ் சச் பெட் ஸ்கேன் ரேடியேஷன் கிடையாது, பட் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் நீங்கள் இன்ஜெஸ்ட் பண்ணுறீங்க. எமிஷன் தானே? ஆமாம், பாசிட்டிவ் எமிஷன். ஆனால் பெட் சிடின்னு போகும்போது அது ரேடியேஷன் ஜாஸ்தி. பாசிட்ரானும் இஸ் நாட் குட். இனி இப்ப எப்படி அப்படின்னா, நார்மல் ஃபுட் சாப்பிட்றதுக்குமே அதை வந்து ஐசோட்டோப் உள்ள முழுங்கிறதுக்குள்ள வித்தியாசம் இருக்குது. இட்ஸ் ஆல்சோ நாட் குட். யூ நாட் குட் மீன் it cannot be done every week or every month or every year. It's not supposed to be like this. So there are some cancer doctors are prescribing PET scan every month, sir. After patient development. எனக்கு தெரியல அதை பத்தி அவ்வளவு பண்ணக்கூட தெரியல. ஏன்னா பேஷண்ட் எப்படி 3 months ஒரு தடவை பெட் ஸ்கேன் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் அப்படியே ஈஸியா பெட் ஸ்கேன் பண்ணிக்கிறீங்கன்னா டாக்டர் எழுதி தராரு மேடம் அப்படிம்பாரு. பட் அதுல அப்படியே இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு தெரியல. இல்ல இன்ஃபர்மேஷன் காட்டிலும் டேமேஜ் அதிகம். இப்ப நீங்க எக்ஸ்ரே எடுக்கிறீங்க, மாசம் போய் எடுத்து பாருங்க என்ன ஆகுன்னு பாருங்க, ஒரு 3 years கழிச்சு என்ன ஆகுன்னு பாருங்க. ஏன்னா அது இஸ் நாட் குட் இல்லையா? அதேதான் இட்ஸ் அப்ளிகபிள் டு எவ்ரிதிங். எனிதிங் எக்ஸஸ் இஸ் நாட் குட். சோ எமிட்ஸ் ரேடியேஷன் இல்ல சார்? என்ன சார்? பாசிட்ரான் எமிஷன் PET ரேடியேஷன் நிறைய. ஆமா, அது ரேடியேஷன் பிளஸ் ஐசோடோப் ஆல்சோ இஸ் நாட் குட் ஃபார் தி பாடி. ஆஃப் கோர்ஸ் இது வெளியே வந்துரும், ஒரு 24 hours கழிச்சு வெளியே வந்துரும். அதனாலதான் whenever you swallow any of the isotopes, you are not supposed to share the bathroom with anybody else. அது சயின்ஸ் கெமிஸ்ட்ரியில இருக்கும், எல்லாத்துலயும் இருக்கும். சோ அது வந்து காஷன் எடுக்கிறது காரணம் என்னன்னா, மத்தவங்களுக்கு அது வந்து அந்த ரேடியேஷன் பரவக்கூடாது, இன்ஃபெக்ட் ஆகக்கூடாதுங்கிறது தான். இது ஒருத்தர் மாசம் பண்ணாங்கன்னா அவர் எங்க வேர் ஹி வில் கோ அண்ட் ஸ்டே இன் தி ஹவுஸ். எனக்கு அது தெரியல. ஐ அம் நாட் a doctor, so I don't know that. Yes, the radiation is good. Radiation induced damages வரலாம். New. Thank you madam, thank you very much. வேற யாராச்சும் பேசுறீங்களா? Anybody wants to talk? லதா மேடம் இருக்காங்க, லதா மேடம் இருக்கீங்களா? வாங்க. சுரேஷ் பாரதி எதனா பேசணுமா? லதா மேடம் நீங்க பேசு. லதா மேடம் நீங்க வாங்க ப்ளீஸ். மேடம் நல்லா இருந்தது, ஃபர்தரா ஒன்னும் கேட்கறதுக்கு தெரியல. Okay. Whatever you have taught, you have explained, it was good. அவ்வளவுதான் சொல்ல முடியுது. கீதா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கீதா சிவகுமார் மேடம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வாய்ஸ் கேக்குதா பார்க்கலாம். இப்ப பேசி பாருங்க சார். சுரேஷ் சார் ரெடி ஆயிட்டார். சுரேஷ் வாங்க. இனிய மாலை வணக்கங்கள். வணக்கம். யோகா ஆசிரியர் அன்புக்குரிய ஸ்டீவன் ராஜா ஐயா வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. முனைவர் வசந்தி ராமன் அவர்களுக்கு வணக்கம். இல்ல இப்பதான் கொஞ்சம் லேட்டா தான் வந்தீங்கல்ல, பிரசன்டேஷன் கேட்கல. இல்ல கேட்கல, டியூட்டி இருந்துச்சு. எனக்கு அந்த டவுட் இருந்தது, அதனால தான் யோசிச்சேன் நானு. 5 மணிக்கு கரெக்டா வரணும்னு நினைச்சேன். அது கொஞ்சம் அப்ப நீங்க பிரசன்டேஷன் கேட்டுட்டு உங்களோட சஜஷன் சொல்லுங்க. கண்டிப்பா அது வீடியோ அனுப்புங்க சார், நான் சந்திக்கிறேன். இவங்க இது பிரசன்டேஷன் பண்ண முனைவர் அவர்களை பற்றி வந்து ஸ்டீவன் சார் ஐயா நாங்க வாட்ஸ்அப்ல நாங்க சுரேஷ் பாரதி வந்து என்னோட ஃப்ரெண்டு. நாங்க சவுதியில இருக்கிறோம், அவர் சவுதியில இருக்காரு. அவர் முதல்ல கேட்ட கேள்வி என்னன்னா, என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு ஈவினிங். மேடம் வந்து சசி ராமனோட ரிலேட்டிவான்னு கேட்டார். அது நிறைய பேர் வந்து எங்க ஹஸ்பண்டையும் கேட்டிருக்காங்க, என் பையன்ட்டையும் கேட்டிருக்காங்க. ராமனோட ரிலேட்டடா நீங்க ரிலேட்டிவா அப்படின்ட்டு. ஐ விஷ் ஐ ஆம் அப்படின்னு சொல்லியிருக்கிறான்.
என் பையன். ஓகே. இல்ல நாங்க ரிலேட்டட் கிடையாது. ஆனா அவரு நம்ம தாத்தா அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். இவ்வளவு அவ்வளவுதான். பண்ணிருக்காருல்ல. ஏன்னா நானும் மகிழ்ச்சி. சொல்லிட்டேன், எனக்கு தெரியாது, நான் கேட்டுக்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்லுங்க. அருமையான தலைப்புல நீங்க தேர்வு செய்து இந்த சமூகத்துக்கான கருத்தியலை உலகின் பெரிய நாட்டில இருந்து நீங்க அதை வழங்கியிருக்கீங்க. ரொம்ப சிறப்பு. அறிவார்ந்த பெருமக்கள் எல்லாம் வந்து கடல் கடந்து சென்று விட்டதாக நாங்கள் நினைக்கிறோம். ஸ்டீவன் ஐயா கிட்ட அதை பேசிக்கிட்டு இருந்தோம். இந்தியாவுடைய அறிவியல் வளர்ச்சிகள் எல்லாம் எந்த அளவிற்கு நாம் நினைத்ததை அடைய முடியவில்லை என்பதற்கு பல காரணங்கள். இந்தியாவுக்குள்ளே தங்கி ஆய்வு செய்து தங்களுடைய வாழ்வையும் வளப்படுத்தவும் இந்திய திருநாட்டினுடைய அறிவியல் வளர்ச்சி வளப்படுத்தவும் முடியாமல் போயிருக்கிறது. இதை விட பல மடங்கு நாம் வளர்ந்திருக்க முடியும். அதற்கான ஆணிவேர் என்ன, அதற்கான தகுதி நிலைகள் என்ன, நமது அரசு நிறுவனங்களுடைய விஞ்ஞான ஆய்வு நிறுவனங்களுடைய படிந்து கிடக்கின்ற சில காரணிகள் என்ன என்பதை நாங்கள் உணர்வோம், பேசுவோம் பாரதி. அது வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட், நம்ம பேசணும். அது தனியா பேசினா நல்லா இருக்கும். நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். அதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது அதுல. மகிழ்ச்சி. நீங்க வேற ஏதாச்சும் சப்ஜெக்ட் விஷயமா எதனா பேசணும், முடிச்சுட்டு நம்ம பேசலாம். மனிதர்களுக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், நன்றி. சவுதியிலிருந்து சுரேஷ் பாரதி வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி, தமிழ் மகிழ்ச்சி. நீங்க வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. சார் சிவி ராமன் வந்து சார் 100 years அஹெடா இருந்தார். அவரோட தாட்ஸ் வந்து அவர் கண்டுபிடிச்சது வந்து 100 years அஹெடாவே. அப்பதான் வந்து குவாண்டம் பிசிக்ஸ். நீங்க பேசுங்க மேடம். கீதா மேடம், உங்க வாய்ஸ் தான் எக்கோ ஆகுது. இதுலயே சார் ஆடிபிளா இருக்கு சார்? இப்ப பேசுங்க. சார் குட் ஈவினிங் சார். ஒரு மை நேம் இஸ் வந்து கீதாங் சார். பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட், ஸ்ரீ மனோகலா விநாயகர் இன்ஜினியரிங் காலேஜ், புதுச்சேரி. ஸோ நான் வந்து பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன் சார், வந்து அண்டர் தி கைடன்ஸ் ஆஃப் டாக்டர் வி பாலச்சந்திரன் சார், அறிஞர் அண்ணா ஆர்ட்ஸ் காலேஜ், முசிறி. ஸோ சார் தான் வந்து இந்த மாதிரி ஒரு செஷன் இருக்குது அப்படின்றத எங்களோட குரூப்பில் வந்து இன்னைக்கு ஈவினிங் 6:30 இருக்கும் சார் போட்டாங்க. ஸோ ஜஸ்ட் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு பேசிக்காகவே இந்த மாதிரி ஒரு செஷன்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, ஏன்னா எக்ஸ்பர்ட் கண்டிப்பாக டாக் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ கண்டிப்பாக எனக்கு இந்த செஷன்ஸ்லாம் இருந்தது. இப்போ என்னோட பிஹெச்டி ஒர்க்லேயுமே வந்து ஒரு நியூ காம்பவுண்ட் இருக்குது. அதில் இருக்கிற ஃபங்க்ஷனல் குரூப்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரியான ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, ஐஆர், இந்த மாதிரி நம்ம கேரக்டரைசேஷன் பண்ணுறோம். அது வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காஷியன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி டிஎஃப்டி, அதுலேயும் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப்ஸ், வைப்ரேஷனல் அனாலிசிஸ் பண்ணி ரெண்டுத்தையும் கம்பேரிட்டிவாக ஸ்டேட்மெண்ட் பண்ணி இந்த காம்பவுண்டில் என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனல்ஸ் குரூப்ஸை வச்சு என்னென்ன ஃபீல்டில் வந்து இந்த காம்பவுண்டை யூஸ் பண்ணலாம், எஸ்பெஷலி கோவிட் வைரஸ்க்கான ட்ரீட்மெண்ட்டுக்காக ட்ரக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கும், அண்ட் தென் நிபா வைரஸு, ஸோ இந்த மாதிரி கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கும், அண்ட் தென் டயபெட்டிக்ஸ் கண்ட்ரோல், இது எல்லாத்துக்குமே இந்த ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை யூஸ் பண்ணும்பொழுது இந்த காம்பவுண்டில் இருக்கிற ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றது தான் என்னோட ரிசர்ச்சை நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வசந்தி மேடம் சொன்னாங்க, ரொம்ப ஈஸியாக பிக்சர் வைஸாக வந்து கொடுத்துருந்தாங்க, பிக்டோரியல் வியூவாக கொடுத்துருந்தாங்க, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ஸோ அண்ட் தென் நிறைய மெடிக்கல் ஃபீல்டில் இப்போ டிஸ்கஸ் பண்ணீங்க லாஸ்ட்டாக, அதுவுமே நான் நியூவாக அதை கேள்விப்படுறேன். நிறைய அந்த எக்ஸ்ரேஸில் பேத்தாலஜி இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். பட் நம்ம எல்லாமே ஒரு கிஃப்டட் தான் நினைக்கிறேன் சார். ஆக்சுவலாக இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் நம்ம எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் கொஞ்சம் ஹெசிடேட் ஆகுறாங்க. ஃபிசிக்ஸ் அப்படின்னாலே வேணாம், ஈஸியாக படிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பட் இது வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணும் அப்படின்றது அவங்களுக்கு இப்போதைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து தெரியறது இல்லை. ஹலோ சார், கேக்குது, சொல்லுங்க. நீங்க பேசுங்க.
future focused informative வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு உட்காந்து ஃபுல்லாவே கேட்டேன் சார். ஸ்டார்டிங்ல நடு நெட்வொர்க்கிங்னால பேச முடியல. To everyone to organize this மறுபடியும் உங்க வாய்ஸ் பிரச்சனை பண்ணிடுச்சு. உங்க வாய்ஸ் சிக்னல் ப்ராப்ளம் கீதா, நீங்க பாருங்க. ஓகேங்க சார். ஓகே சார். தேங்க் யூ எவ்ரிவன் சார். சரிங்க, ரைட், ஓகே, நன்றி. நீங்க இந்த வீடியோ வந்து இது பாருங்க, நான் என்னோட சேனல், நம்மளோட சேனல் இதுல போட்டிருக்கேன், யூடியூப் சேனல் லிங்க் கொடுத்திருக்கேன், நீங்க அதுல வந்துரும். ஓகேங்க சார். கண்டிப்பா கோ த்ரூ பண்றேன். நாங்களும் இந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹேண்டில் பண்றோம். ஸோ அவங்களுக்கும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நாங்கள் அதை ஷேர் பண்றோம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். சக்கரபாணி சார் பேசல சார். சக்கரபாணி சார் வாங்க. பர்த்டே வரல. ஆமா சார், பர்த்டே நாங்க விஷ் பண்ணோம். அதனால இடையில கொஞ்சம் பிரேக் ஆயிட்டு முழுமையா கேட்கல. அனைவருக்கும் வணக்கம், வாய்ப்புக்கு நன்றி. மேடம் இவ்வளவு தூரம் ஏதோ ஒரு வைவாவுக்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி ஸ்லைடுகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் போட்டு வந்து நமக்கெல்லாம் பாடம் எடுத்து உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. நம்மெல்லாம் வந்து இள வயதுக்காரங்க இல்லை, இவங்கெல்லாம் இவ்வளவு அதுக்கு ஒரு சிரத்தை எடுத்து அவங்க இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அதுல ஆர்வத்தோடு அவங்க பங்களிச்சு ரொம்ப ஒரு லேமன் ஸ்டாண்டர்டுக்கு எல்லாம் கேட்குற அளவுக்கு. எனக்கு பிசிக்ஸ் எல்லாம் அவ்வளோ அதிகமாக நாட்டம் இல்லை படிக்கிற காலத்துல இருந்து. ஆனா இப்ப நீங்க சொல்லும்போது கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அது விளக்குற முறை அது ரொம்ப அருமையா இருந்தது. இது எனக்கு ஒரு இப்போ எல்லாமே புது தகவல்கள், நிறைய பாடம் கற்றுக்கக்கூடியதெல்லாம். அப்ப படிக்க தவறுனதெல்லாம் இப்ப படிக்க ஒரு வாய்ப்பு இது. இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்ட ஸ்டீபன் சாருக்கு நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி சொல்லி வாசிக்கிறேன். நன்றி. மகிழ்ச்சி சார். இன்னைக்கு ஒரு பிசிக்ஸ் கான்ஃபரன்ஸ் மாதிரி நடந்திருக்கு சார். மேடம் வந்தாங்க, சந்திரமோகன் சார் வந்திருக்காரு, ஸ்ரீதர் சார் இருக்காரு. எல்லாருமே ஓரளவுக்கு அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வேற யார் பேசுறது? நம்ம டீம்ல வேற யார் இருக்கீங்க பேசாதவங்க? அவரு ஃப்ரீயா இருக்காங்களா எனக்கு தெரியல. லட்சுமி அவங்க பேசலாம். பிரசன்னா பேசுறீங்களா? இல்ல சார், கால்ல இருக்கேன் சார். ஓகே, ரைட், நீங்க பாருங்க. நான் மெசேஜ் அனுப்புறேன் சார். மகிழ்ச்சி. ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். அதாவது ராமன் வந்து 100 இயர்ஸ் அஹெடா இருந்திருக்கிறாரு அவர் டயத்துக்கு. அவர் டயத்துக்கு வந்து குவாண்டம் பிசிக்ஸ்லாம் அப்பதான் வந்துட்டு இருந்துச்சு. பட் ஆனா அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து எக்கச்சக்க அப்ளிகேஷன் வரும் அப்படின்ட்டு அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஒருவேளை. ஆனா இப்போ வந்து அவரோட கான்ட்ரிபியூஷனை பார்க்கும்போது மலைப்பாதான் இருக்கு. எவ்வளவு ருடிமெண்ட்ல அவர் பண்ணது, அப்புறம் வந்து எவ்வளோ அஹெட் அவர் திங்க் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ட்டுலாம் இது நிஜமாவே பாராட்ட வேண்டிய ஒன்று சார். உண்மை. இது ஒரு நல்ல டாக் மேடம். எப்பயுமே கத்துக்க வேண்டிய, அதாவது ராமன் எஃபெக்ட்ஸ் அப்போ படிச்சோன்றதை விட என்னதான் மேம்பட்டு இருக்கு அந்த எஃபெக்டோட, அதுல என்னெல்லாம் லேட்டஸ்ட் டெக்னாலஜில இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி லேசரோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க, பல செய்திகள் நீங்க சொன்னீங்க. இது எல்லாருமே இப்ப நாங்கெல்லாம் தெரிஞ்சுக்காத விஷயங்களை நாங்க தெரிஞ்சுட்டு இருக்கோம். ரவி சார் எதனா சொல்றீங்களா? முடிச்சுக்கலாமா? வேற யாராச்சும் எதனா பேசுறீங்களா? இப்ப அவங்க கீதா மேடம் பேசினாங்களா இல்லையா? பேசினாங்க சார். அவங்க இந்த ரிசர்ச்ல இப்ப என்னன்னா, இப்ப ட்ரெண்ட் என்னன்னாக்க நம்மளுடைய ஆயுர்வேதிக் ட்ரக்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் ஸ்டாண்டர்டைஸ்ட் இல்லாம இருக்கு. பட் பவர்ஃபுல்லா இருக்கு. ஆனா ஃபேக்ஸ் நிறைய இருக்கிறாங்க. ஸ்டாண்டர்டைஸ் பண்றதுக்கு இப்ப வந்து இப்ப கீதாம்மா சொல்ற மாதிரியான ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு. நிறைய பேரு அந்த ட்ரக்ல ஆக்சுவலா இப்ப டயபெட்டிக்ஸுக்கு எல்லாம் வந்து ஜம்பு சீட்ஸ் அதெல்லாம் வந்து இருக்கிறது. அதெல்லாம் வந்து இப்ப இந்த ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல ட்ரெண்ட் தான். இந்தியன் மெடிசனுக்கு ஒரு காம்ப்ளிமெண்டரி மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்றதுக்கு ராமன் ஒரு அருமையான டூலா இருக்கு. அதை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஆமா, அந்த இதுல தான் சார் நீங்க வந்து போர்ட்டபிள் ராமன், நிறைய கமர்ஷியல் போர்ட்டபிள் ராமன் வந்து நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அது வந்து அந்த குவாலிட்டி கண்ட்ரோல்
அந்த சேஃப்டி மெஷர்ஸ் கொண்டு வந்துட்டீங்கன்னா எல்லாருக்கும் பயம் இல்லாமல் அதை எடுத்துக்க முடியும். அதில் என்ன இருக்கோ அது வந்து அந்த மாதிரி ஒரு பயம் இருக்குல்ல, அது இல்லாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணி டேட்டா சிஸ்டத்தை கொண்டு வந்து அதை கொடுத்தாங்க அப்படின்னா, இதோட சேர்ந்து இந்த ரிசர்ச்சோட சேர்ந்து அதையும் பண்ணா அது ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, இப்ப கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க. நேஷனல் காலேஜ்ல ஒரு ஸ்காலர் வந்து அவர் வந்து பிசிக்ஸ் டீச்சர் கம் அந்த பஸ்பாம்லாம் பண்றாங்க அவங்க ஃபேமிலியில. ஸோ அதனால அதை வந்து எடுத்து நானோ பார்ட்டிகிள்ஸ் உள்ளார இருக்குன்னு இது பண்ணி பண்ணாங்க, ஸ்டாண்டர்டைஸ் பண்ணாங்க, பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ வெரி மச். முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எல்லாரும் பேசிட்டாங்க. முடிச்சுக்கலாம் மேடம். முடிச்சுக்கலாம் சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ மேடம். ரொம்ப தேங்க்யூ மேடம். நல்ல சப்ஜெக்ட் எடுத்துட்டு வந்தீங்க நீங்க. அதுக்கு நம்ம சப்போர்ட்டா நம்ம சந்திரமோகன் சார் வந்தாரு, ஸ்ரீதர் சார் வந்திருக்காரு, அப்புறம் அலமேல மேடம் வந்தாங்க. எல்லாரும் பேசுறதுல நிறைய அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸ்ரீதர் சார் எதனா சொல்றீங்களா? வாங்க. இல்ல, இது மேடம் வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடியே சொன்னாங்க, ராமன் அப்ளிகேஷன் பத்தி பேசுங்க அப்படின்னாரு. நான் கொஞ்சம் ஆரம்பிச்சா அப்புறமேல நான் விட்டுட்டேன். ஸ்லைட்லாம் போட்டு வச்சிருந்தேன், அப்புறம் விட்டுட்டேன். நோ ப்ராப்ளம், பட் இட்ஸ் குட், வெல் டன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சேன். முதல்ல எனக்கு வந்து ஸ்டீஃபன் சாருக்கு நான் மிகுந்த நன்றியை சொல்லணும். ஏன்னா வந்து அவர் இந்த தளத்தை ஏற்படுத்தி அறிவு அது என்ன வேணா நீங்க பேசலாம், ஆனா வந்து சாரி ஒரு சப்ஜெக்டை எடுத்துட்டு அதை வந்து யோசிச்சு அதை பத்தி இந்த ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா, அது நம்மளையே வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டை ஹையர் ஆக்குது. இந்த ஸ்டாண்டர்ட் ஹையர் அப்போதான் உங்களுக்கு வந்து இந்த தளத்தோட லெவல் வந்து வேற லெவல்ல போகுது. ஸோ அதுக்கு வந்து ஸ்டீவன் சார் வந்து பெரிய ஒரு பிளாட்ஃபார்மை நமக்கு கொடுக்குறாரு. அதுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணணும் ஸ்டீஃபன் சாருக்கு. நன்றி மேடம். இது எல்லாமே நம்ம வந்து ஒரு டீமா ஒர்க் பண்றதுல நம்ம ஜஸ்ட் லைக் தட் பேசிட்டு போறது இல்லை. எதையுமே அப்படியே பேசினாலும் நம்ம அதுல எவ்வளவு தூரத்துக்கு இன்டெப்தா டிஸ்கஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு டிஸ்கஸ் பண்றோம். ஸோ எல்லாரோட கான்ட்ரிபியூஷனும் இதுல வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட அனுபவங்கள்ல இருந்து இப்ப அடுத்து கொடுக்குறேன். இப்ப அடுத்து வந்து நம்ம ஸ்ரீதர் சாருக்கு ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன், ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு. அடுத்து ஸ்ரீதர் சார் ரெடி ஆயிட்டு இருக்காரு ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் பத்தி பேசுறதுக்கு. ஆரம்பிக்கலாம் சார். அதான் அடுத்து நான் சொல்லிட்டேன், இப்பன்னு உடனே சொல்லல, சொல்லியிருக்கேன் சப்ஜெக்ட். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்னு வச்சுக்கீங்களேன். இப்ப நேத்து நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரி பத்தி பேசினோம், நாளைக்கு வந்து ஒரு சோசியல் சப்ஜெக்ட் பேச போறோம். ஸோ அந்த மாதிரி நாளைக்கும் ஒரு கெஸ்ட் தான் வராங்க. ஏற்கனவே பேசினவங்க தான் நமக்கு அறிமுகமானவங்க தான் இன்றும் தேவதாசிகள் சப்ஜெக்ட். போறது இன்றும் தேவதாசிகள், அதுவும் ஒரு தேவையான சப்ஜெக்ட் தான். பார்ப்போம். நாளைக்கு ராமு சார் ஒரு நல்ல சப்ஜெக்ட் கொடுக்குறாருன்னு இருக்காரு, பார்க்கலாம். சந்திரமோகன் சார், நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ so much. ஒண்டர் ராமன் இஸ் அந்த மாதிரி லெக்சர் வந்து வண்டர்ஃபுல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சார். நீங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் வந்ததுக்கு சந்தோஷம். நினைக்கிறது என்னன்னா, நம்ம வந்து மத்த சயின்டிஸ்ட நிறைய நம்ம வந்து சொல்றோம், நம்ம நியூட்டனையோ ஐன்ஸ்டைனையோ, அவங்க எல்லாம் they all deserve their own credits. பட் இவரை நம்ம ரொம்ப சொல்றது இல்ல. சொல்லணும். ஏன்னா இவர் வந்து பண்ணது வந்து இப்ப அப்ளிகேஷன் நிறைய இருக்கிறது ஒண்ணு. அவர் நம்ம ஆளு அப்படிங்கிற ஒரு இது வரணும். அந்த நினைப்பு வந்துருச்சு அப்படின்னா, எனக்கு நிறைய வருத்தம் இருக்கு. அதாவது ஒரு யூனிவர்சிட்டி கூட அவர் பேரை வச்சோ அப்படி இல்லையே அப்படிங்கிற வருத்தம் எனக்கு எப்பவுமே இருந்தது உண்டு. பட் ஆனா வரும்னு நினைக்கிறேன். வர்ற காலத்துல மேபி they will name one university. யூனிவர்சிட்டி இல்ல, ஆனா டிபார்ட்மெண்ட் நேம் வச்சிருக்காங்க நினைக்கிறேன். ராமன் டிபார்ட்மெண்ட்ல எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கும். அந்த மாதிரி வச்சிருக்காங்க. நாங்க ராமன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சொல்லி 2004ல நாங்க எல்லாரும் கிளஸ்டர் ஆஃப் காலேஜஸ் வச்சிருந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணி திருச்சியில ஹெட் குவார்டர்ஸ் வச்சிருக்கோம். அதுல நாங்க வந்து ராமன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆரம்பிச்சிடும். அவர்தான் அந்த டாக்டர் ரவிச்சந்திரன் வந்தாரு இல்லைங்களா, போயிட்டாரு. ஆமா, அவர் வந்தாரு. ஆமா, இப்போ we have started ஸ்மால் ரேஞ்சில் இப்போ வந்து லாக்டோமீட்டர் மாதிரி ராமனை கொண்டு வரோம் கூடிய விரைவில். நீங்க லண்டன்லலாங்க ஸ்கூல்ல எல்லாம் நான் வந்து இப்போ ரீசெண்டா ஒரு இதை பார்த்தேன். அவங்க வந்து ஃபியூச்சர் ராமன் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டே கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதுல இருந்து அந்த ஃபியூச்சர் ராமன்ங்கிறத பேரை எடுத்தேன்னா, ஃபியூச்சர் ராமன் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை வந்து அப்ளிகேஷன் எப்படி போகும்
உலகத்துல அப்படிங்கறத அவங்கள வச்சு பண்ண வைக்கிறாங்க. நம்ம அதெல்லாம் இன்னும் நம்ம தியரியில தானே இருக்கோம். ஆமா தியரி தானே. மகிழ்ச்சி, நன்றி. ஒவ்வொரு இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் பேசும்போது தான் அடுத்தவங்களுக்கு ஒரு ஸ்டிமுலேஷன் கிடைக்கும். நமக்கு இந்த மெசேஜ் எல்லாம் வெளியில போச்சுன்னா எங்கேயோ ஒரு இடத்துல இம்ப்ரூவ்மெண்ட் வரும்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி, ஹலோ ரொம்ப சார். நன்றி. சொல்லுங்க, யாரு? சார் இனி வர செஷன் அட்டென்ட் பண்றதுக்கு குரூப் எதுவும் வாட்ஸ்அப் குரூப் இருக்குமா சார்? நீங்க எனக்கு லிங்க் உங்க கிடைக்கும். நம்பரை மெசேஜ் போட்டுருங்க. நான் ஒரு நம்பர் போட்டிருக்கேன் பாருங்க, எடுத்துக்கோங்க. ஓகே இல்லைன்னா சார். நோட் பண்ணிக்கங்க. நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிங்க. 98401 65465. 98401 65465. இந்த நம்பரு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறேன். சார் பேர் ஸ்டீஃபன். ஸ்டீஃபன் ராஜ் போட்டுக்குங்க. ஓகே சார். சாட்ல தேங்க்யூ. போட்டு ஓகேங்களா? எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இன்னைக்கு அட்டன் பண்ணதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. உண்மையாவே உங்களுக்கு ஒரு கை தட்டுறோம் நாங்களாம் சேர்ந்து. 2 ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ so much சார். பாராட்டுகள். 2 பேர் சார். ராமன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன்ல போட்டு விட்டேன். அதுதான் சார். அதான் யார் போட்டாங்கன்னு யோசித்தேன் நானே. கரெக்டா நீங்க போட்டதுதான் வந்திருக்கு. மகிழ்ச்சி. உங்க கீதா அவர்களுக்கும் நன்றி. நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி சார். தேங்க்யூ. நன்றி சார்.